ஓகே, கவனிச்சுக்கப்பா. இன்னைக்கு முக்கியமான இப்பதான் சம்முக்கு போற போறோம். 9th யூனிட்ல இருக்கக்கூடிய சம்ஸ் போட போறோம். ஏரியாவில் இருக்கக்கூடிய சம்ஸ். சரியா? ஏரியாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீ ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிளானதான். ரெண்டு லாஜிக் தான். எக்ஸ் ஆக்சிஸை வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிப்போம், அடுத்து ஒய் ஆக்சிஸை வச்சு ஏரியா கண்டுபிடிப்போம். எபவுட் த எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னா எபவ் த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் பிலோ த ஒய் ஆக்சிஸ். எப்படி நம்ம வந்து கொடுத்துருக்கக்கூடிய கருவுக்கு கரெக்டான டயக்ராம் போடணும். வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரஃப் டயக்ராம் போடலைன்னா எபோவ் அண்ட் பிலோங்கிறத நமக்கு ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. சரியா? அதனால முதல்ல என்ன பண்ணா, கொடுத்துருக்கக்கூடிய டயக்ராமுக்கு கர்வுக்கு வந்து ஒரு சூட்டபிள் டயக்ராம், சும்மா ரஃப் டயக்ராம் தான். இப்ப இந்த கர்வ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எபோவ்ல இருக்கு. சரியா? இப்ப இந்த கர்வ் எப்படி இருக்குது, எக்ஸுக்கு எபோவ்ல இருக்கு. இதை நான் A1 வச்சுக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கர்வ் எப்படி இருக்குது, பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ். சரியா? இது A2 வச்சுக்கிறேன். அடுத்து இந்த கர்வ் பாத்தீங்கன்னா எபோவ் த எக்ஸ் ஆக்சிஸ். முதல் இடத்துல நான் உனக்கு ஃபுல் ஃபார்முலாவே போடுறேன். சரி, அப்பதான் உனக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம ஒரே ஒரு பார்ட் மட்டும் நம்ம இதுல கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, இந்த லிமிட் வேல்யூ இங்க இருந்து இது வரைக்கும் A to B இருக்கு, இங்க இருந்து இது வரைக்கும் C to D இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல இப்ப நம்ம ஒரே ஒரு ஏரியா A1ங்கிற ஏரியா மட்டும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, ஏரியா A1 ஈக்குவல் டு இன்டகரல் A to B y dx. சரியாப்பா? இன்டகரல் A to B y dx. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சரியா? பிலோவில் இருந்தா என்ன பண்ண போறோம்னா, இந்த ரெண்டாவது கர்வ் A2 ஈக்குவல் டு இன்டகரல் B to C. இந்த ஏரியா A2 போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஏரியா. இதுல பாத்தீங்கன்னா பிலோவில் இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா மைனஸ் ஒய் டிஎக்ஸ் எபவுட் த எக்ஸ் ஆக்சிஸ் சொல்றப்ப. சரியாப்பா? மறந்துடக்கூடாது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான். அடுத்து A3 ஈக்குவல் டு இன்டகரல் C to D எபோவ்ல இருக்கிறனால ஒய் டிஎக்ஸ். இப்படிதான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு ஃபார்முலா எபவுட் த எக்ஸ் ஆக்சிஸ் ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது. சரியாப்பா? வேற ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். எபோவ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேல இருந்தா ஒய் டிஎக்ஸ் லிமிட் வேல்யூ எங்க இருந்து வருதோ அதை நம்ம எடுத்துக்கணும். அதே இது பிலோவா இருந்தா மைனஸ் ஒய் டிஎக்ஸ். இவ்வளவுதான் ஃபார்முலா, வேற எதுவுமே கிடையாது. சரியா? இப்ப இது எல்லாம் சேர்ந்து உனக்கு கொஸ்டின் வந்து ஃபைண்ட் A to D வரைக்கும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எபோவ் பிலோ எபோவ். சரியா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். A ஈக்குவல் டு கரண்ட் எல்லா பக்கம் போயிருச்சா? சரி, ஒருவேளை இடையில கிளாஸ் கட் ஆனா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா. சரியா? சரி, இப்ப ஜென்ரலா இது A to D வரைக்கும் இருக்கக்கூடிய ஏரியா கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த கண்டுபிடிச்ச ஏரியா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இதுதான் டோட்டல் ஏரியா. சரியா? ஏரியா பொறுத்தவரை இந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான். ஏரியா அண்ட் வால்யூம் ரெண்டு வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது வந்து கட்டாயம் ஒரு 5 மார்க் கேட்பாங்க. சரியா? ஏரியா அண்ட் வால்யூம் வந்து கம்பல்சரியா ஒரு 5 மார்க் கேட்பாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். நமக்கு இன்டகரல்ல சம்மு 5 மார்க் கேட்கக்கூடிய சம்னு பார்த்தா இந்த இதுல தான் இருக்கு. சரியா? இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸசைஸ்ல நான் சொன்ன கான்செப்ட் ஓரியன்டா இருக்கக்கூடிய சம்ஸ் மட்டும் நீங்க பாருங்க, மற்ற சம்ஸ் வேணாம். சரியா? நான் என்னென்ன கான்செப்ட் சொல்லியிருக்கேன், பேசிக் கான்செப்ட், அது ஓரியன்டான சம்ஸ் மட்டும் பாருங்க, மற்ற சம்ஸ்ல வேணாம். ஓகே, சரி. இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க பார்ப்போம்.
சேம். இப்ப அடுத்து பாருங்க, x axis and y axis. about the y axis, சரியா? y axis வச்சு நமக்கு கொடுத்துறாங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா y axis வச்சு கொடுத்துறாங்க. y axis வச்சு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேஞ்சுக்குள்ள கேட்டுறாங்க நமக்கு கொஸ்டின், சரியா? கர்வ் இப்படி வருது நமக்கு. சரியாப்பா, கர்வ் வந்து இப்படி வருது. y axis வச்சு நம்ம பார்க்க போறோம், சரியா? இதுல நீ அப்படியே நேரா வச்சு பார்த்தேன்னா ஒய்க்கு என்னது ரைட்டு லெஃப்ட்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா நீ அப்படியே நோட்டை திருப்பி வச்சு பார்த்தேன்னா ஒய்க்கு மேல என்ன இருக்குன்னு பார்க்கணும், சரியா? ஒய்க்கு மேல இருந்தா இதுதான், சரியா? இந்த சைடு இருந்தா என்னது பாசிட்டிவ், இங்கிட்டு இருந்தா என்னது நெகட்டிவ். இப்படித்தான் நம்ம ஏரியாவை எடுத்துக்கணும், சரியாப்பா? நான் சொல்றது புரியுதான்னு பாரு. ஒய் இது ரைட்டு லெஃப்ட்னு வச்சுட்டாலும் சரி, இல்ல நோட்டை திருப்பினேன்னா உனக்கு எப்படி இருக்கும், எபோவ் பிலோன்னு வந்துடும், சரியா? அந்த மாதிரி வச்சு பாக்குறப்ப இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது ஒய்யை பொறுத்தளவு கீழே வந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப இது என்னது ஏரியா வந்து இதை A1 வச்சுக்கிறேன், இது நெகட்டிவ்ல போட போறோம். இதை A2 வச்சுக்கிறேன், இந்த ஏரியாவை A3 வச்சுக்கிறேன், சரியா? இப்ப இதுல நீயே ஃபார்முலா சொல்லிடலாம், வேணா பாரு. ஃபர்ஸ்ட் A1 மட்டும் கண்டுபிடிக்கிறேன். A1 ஈக்குவல் டு about the y axis. நல்லா கவனிச்சுக்கோ, about the y axis. அப்ப இந்த வேல்யூஸ் எல்லாமே எதுல இருக்குன்னா y ஈக்குவல் டு A2, y ஈக்குவல் டு D, சரியா? லிமிட் வேல்யூ எல்லாமே என்ன இருக்கும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல இருக்கும், மறந்துடக்கூடாது. ஒருவேளை எக்ஸ்ல கொடுத்திருந்தாலும் நம்ம எதுக்கு மாத்தணும் அப்படின்னா ஒய்க்கு மாத்தணும்ப்பா, மறந்துடக்கூடாது, சரியா? இன்டகரல் இங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இங்க ஒன்று வச்சுக்கலாம், ஏ பி. இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சிடி வச்சுக்கலாம். இன்டகரல் ஏ டு பி மைனஸ் எக்ஸ் இன்டு டிஒய். நல்லா கவனிச்சுக்கோ, about the y axis அப்படின்னா நம்ம டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y மறந்துடக்கூடாது, சரியா? டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y மைனஸ் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். ஏன்னா என்ன இருக்கு, இப்ப நீ ஏரியா பார்த்தனா நீ அப்படியே பார்த்தனா லெஃப்ட் சைடு இருக்குது, சரியா? இந்த சைடு இருந்தா இது, இங்கிட்டு இருந்தா நெகட்டிவ், இங்கிட்டு இருந்தா பாசிட்டிவ் எடுத்துக்க போறோம், சரியா? மைனஸ் எக்ஸ் இன்டு டிஒய். நெக்ஸ்ட் A2 இன்டகரல் B to C above, சரியா? ஒய்யை பொறுத்தளவு மேல இருக்கா, அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், பாசிட்டிவ் எக்ஸ் இன்டு டிஒய். அடுத்து A3 இன்டகரல் C to D. இது என்னது ஒய்யோட நெகட்டிவ் சைடுல இருக்கா, மைனஸ் எக்ஸ் இன்டு டிஒய், சரியாப்பா? இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது தெரிஞ்சா போதும், அவ்வளவுதான். நம்ம எல்லா சமமும் போட்டலாம், ஜஸ்ட் இன்டகிரேஷன் நமக்கு தெரியணும், அவ்வளவுதான், சரியா? அப்ப எங்க பாசிட்டிவ் எடுக்கணும் எங்க நெகட்டிவ் எடுக்கணுங்கிறத கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல யாருக்காச்சும் டவுட் இருக்காப்பா? இந்த கான்செப்ட்ல யாருக்காச்சும் டவுட் இருக்காப்பா? டவுட் இருந்தா சொல்லி பாப்போம். சரி, ஓகே, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. ஒரு சம் போடலாம் பாரு. எக்ஸாம்பிள் 9.47. Find the area of the region bounded by the line 6x
plus 5y equal to 30. x-axis சரியாப்பா அவங்களே கொஸ்டின்ல about x-axis வச்சு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க and the line x equal to -1 to x equal to 3 லிமிட் வெளி என்ன பண்ணிருக்காங்கன்னா x equal to -1 to 3 கொடுத்திருக்காங்கப்பா சரியா சரி ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு என்ன சொல்லியிருக்கேன் இதுக்கு நம்ம முதல்ல ஒரு ரஃப் டயக்ராம் போடணும் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இந்த ரஃப் டயக்ராம் போடலைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது சரியா முதல் எடுத்து நம்ம ஒரு ரஃப் டயக்ராம் போடணும் சரி சரி இப்போ இதுக்கு டயக்ராம் போடணும்ப்பா எதுக்கு 6x + 5yங்கிறது ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் இதை நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் சரியா இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட டயக்ராம் எப்படி நம்ம இங்க மார்க் பண்றது யாராவது சொல்லுங்க பாப்போம் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இது திவ்யதர்ஷினி சார் எப்படி சார் எக்ஸ் ஆக்சிஸ்னா y equal to 0. வெரி குட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா y equal to 0ன்னு போடுவோம் y equal to 0ன்னு போட்டோம்னா நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிடும் சரியா அப்ப என்ன வரும் y equal to 0ன்னு போட்டோம்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல 6x equal to 30 x equal to 5 அப்ப இது ஒரு பாயிண்ட் நம்ம 5, 0 again x equal to 0 ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்றது இதாப்பா பெஸ்ட் மெத்தட் சரியா 10th நான் கிராஃப் போறவங்க கூட இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன் x equal to 0 அப்ப என்ன கிடைக்கும் 5y equal to 30 y equal to 6 அப்ப ரெண்டாவது பாயிண்ட் என்னது b 0, 6 ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஒரு பாயிண்ட்ல x ஓட வெளியே அடுத்து என்ன பண்ணுவோம் y ஓட வெளியே மார்க் பண்ணுவோம் அப்ப அப்ராக்சிமேட்டா நம்ம இப்படி சொல்றோம் இந்த மாதிரி ஒரு 1, 2, 3, 4, 5, 6 இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட் 0, 6 அடுத்து அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஒரு 1, 2, 3, 4, 5 இந்த இடத்துல 5, 0 இதுதான் ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் சரியா இப்ப இந்த பாயிண்ட் வழியா போற மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட போறோம் சரி இந்த பாயிண்ட் வழியா போற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம் சரி அவங்க சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க x equal to -1 and x equal to -1 and +3 அப்ப x equal to -1 இங்க வருமா 1, 2, 3 இங்க வருமா +3 இந்த ரீஜியனுக்குள்ள நம்ம கேட்டிருக்காங்க நல்லா கவனிச்சுக்கோ இந்த ரீஜியனுக்குள்ள நம்ம போட போறோம் ஏரியா கண்டுபிடிக்க போறோம் சரியா சரியாப்பா இந்த ரீஜியனுக்குள்ள தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் x equal to -1 and x equal to 3 தான் சரியா ஓகே இந்த ரீஜியனுக்குள்ள இருக்கக்கூடிய ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கிறோம் இந்த ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரியா இப்ப இந்த ஏரியாவுல எங்கேயாச்சும் எபோ பிலோ மாறுதாப்பா அசோக் சார் எபோ பிலோ மாறுதாப்பா இந்த ஏரியாவுல -1 to 3ல எஸ் சார் எங்கப்பா மாறுது about the x Y axis
எக்ஸ் ஆக்சிஸ் நோ சார். எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம கொஸ்டின் எதுல இருக்கு? எக்ஸ்ல தான் இருக்கு. சரியா? எபோட் த எக்ஸ் ஆக்சிஸ். அப்ப எக்ஸை பொறுத்தளவு எபோவ் பிலோ மாறுதானா? இல்ல. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரே ஃபார்முலா தான். a ஈக்குவல் டு இன்டகரல் -1 to 3 y இன்டு டிஎக்ஸ். எப்ப? எபோட் த எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறனால இங்க பிளஸ் ஒய் ஏன் போட்டிருக்கோம்? எக்ஸுக்கு மேல இருக்கு. ஒருவேளை எக்ஸு கீழே ஏதாச்சும் ஒரு ரீஜன் மாறுற மாதிரி இருந்திருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? இதே கொஸ்டின் இந்த பக்கம் லைன் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஏரியா என்னவா இருக்கும்? பிலோ த எக்ஸ் ஆக்சிஸா மாறி இருக்கும். சரியா? ஆனா இந்த கொஸ்டின்ல -1 to 3 என்ன இருக்கு? எபோவ் த எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் தான் இருக்கு. அப்ப -1 to 3 y dx. அப்ப கொடுத்திருக்கக்கூடிய கொஸ்டின் என்ன பண்ணணும்? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்க்கு மாத்தணும். கொடுத்திருக்கக்கூடிய கொஸ்டின் இங்க எழுத போறோம். 6x plus 5y equal to 30. அப்ப 5y equal to 30 minus 6x. அப்ப y equal to 30 by 5 minus 6x by 5. அல்லது 1/5 காமனா போறதுனால போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். சரியா? இதை கேன்சல் பண்ணிட்டு 6 போட்டு -6x/5 போடுறதுனால போடலாம், நம்ம இஷ்டம் தான். சரியா? எது உனக்கு ஈஸியா இருக்கோ அப்படி போட்டுக்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன எழுத போறோம் பாருங்க. ஒய்க்கு பதிலாக இப்போ நம்ம என்ன எழுதலாம்? y ஈக்குவல் டு 1/5 இன்ட்டு 30 minus 6x. இதை கொண்டு வந்து இங்க எழுதுறோம். அவ்வளவுதான். இன்டகரல் -1 to 3 1/5 கான்ஸ்டன்ட் இன்டகரலுக்கு வெளியில எழுதிடலாம். 30 minus 6x into dx. இது வரைக்கும் யாருக்காச்சும் புரியாம இருக்குதா பாரு. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளு பாப்போம். எப்படி இதை எழுதணும்னு தெரியாம இருந்தா சொல்லு. யாருக்காச்சும் புரியாம இருக்குதா இந்த ஸ்டெப் வரைக்கும்? சரி, ஓகே. ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க பாப்போம். கவனிச்சுக்குப்பா. 1/5. இப்ப நம்ம இதை இன்டகரல் பண்ண போறோம். சரியா? 30 minus 6x இதை நம்ம இன்டகரல் பண்ண போறோம். சுபாஷினி சொல்லுமா. 30 minus 6x இன்டகரல் பண்ணி பார்ப்போம். சுபாஷினி. நிவேதா சொல்லுமா. சார் 30 minus 6x இன்டகரல் பண்ண என்ன வரும்? சார் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்ல பண்றோம் சார். இன்டகரல் முதல்ல பண்ணுமா, அதுக்கப்புறம் தான் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணணும். சரியா? ஓகே சார். 30x minus 6x சார். 6x தானா? 6 சார் plus c சார். 6ஆ? என்னமா இவ்வளவு ஒரு வாரமா இன்டர்வல் போட்டுட்டு இருக்கோம், போட்டு தப்பா சொல்றியே. தேஸ்வர் சொல்லுப்பா. தேஸ்வர்.
எஸ் சார், ஒன்றும் சரியா கேட்கல நீ பேசுறது. சார்மதி சொல்லுமா. சார் என்னமா வரும்? சார் எக்ஸ் ஸ்கொயர்ட் சார். ஃபர்ஸ்ட் இருந்து சொல்லு பாப்போம். 30x மைனஸ் 6x ஸ்கொயர்ட் சார். 6x ஸ்கொயர்டு அவ்வளவுதானா? ஒன்னும் ஒருத்தர் இன்டெகிரல் உருப்படியா பண்ணல. யாருக்கு பண்ண தெரியுமா பாருங்க. யார்? அசோகா சார். பை என்ன போடுவோம்? ஓகே பை 2 பிளஸ் வந்து கான்ஸ்டன்ட் நம்ம அதை கண்டுபிடிக்க போடுவோம். லிமிட் வெளியில ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போட்டுக்கலாம். சரியா? -1 2 3. திரும்ப சொல்றேன், கவனிச்சுக்கப்பா. இன்டெகிரல் சாதாரண இன்டெகிரேஷன், இது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. 30ங்கிறது கான்ஸ்டன்ட் தான். நம்ம இங்க என்ன பண்ணுவோம்? இன்டெகிரேஷன் இருந்தா எக்ஸ் சேர்த்துக்குவோம், டிஃபரன்சியேஷன் இருந்தா என்ன பண்ணுவோம்? 0ன்னு போட்டிருப்போம். சரியா? நல்லா கவனிச்சுக்கோ. இன்டெகிரேஷன்ல கான்ஸ்டன்ட் இன்டெகிரல் பண்ண என்ன பண்ணுவோம்? வேரியபிள் சேர்த்துக்க போறோம். எதை பொறுத்து இன்டெகிரல் பண்ண போறோமோ அந்த வேரியபிளை சேர்த்துக்க போறோம். 30 × dx. அப்ப என்ன கிடைக்கும்? 30x. இதுதான் முதல் ஃபார்முலா. சரியா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பரவாயில்ல. செகண்ட் -6 × x. எக்ஸ் பவர்ல எவ்வளவு இருக்கு? 1 இருக்கு. இன்டெகிரேஷனை பொறுத்தளவு என்ன பண்ணுவோம்? பவர்ல 1 ஆட் பண்ணுவோம். எக்ஸ் பவர் 1 + 1 பைல அதை எழுதிடுவோம். சரியா? டிஃபரன்சியேஷன் இருந்தா என்ன பண்ணுவோம்? 1 மைனஸ் பண்ணுவோம், இன்டுல எழுதுவோம். இன்டெகிரேஷனா இருந்தா பவர்ல என்ன இருக்கோ 1 ஆட் பண்ணுவோம், டிவிஷன்ல எழுதுவோம். மறந்துடவே கூடாது. சிம்பிள் ஃபார்முலாவை மறக்க கூடாது. முதல் ஃபார்முலாவிலே பாரு, இன்னைக்கு 2 பிள்ளைகளும் தப்பு பண்ணிட்டீங்க. கவனமா அதெல்லாம் பார்க்கணும். (1/5) 30x - 3x². லிமிட் வேல்யூ -1 to 3. சரியா? அதே மாதிரி லிமிட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்றதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் காமனா இருந்தா வெளியில எடுத்துக்கோ, தப்பு இல்லை. ஏன்னா உனக்கு மல்டிபிள் ஆஃப் வரும், வேற ஒன்றும் கிடையாது. சரியா? அதை காமனா எடுத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு வர நம்பர் சின்ன நம்பரா இருக்கும். கடைசியில ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். சரியா? 3/5 என்ன பண்ணிருக்கேன்? இந்த 3 காமனா எடுத்துட்டேன். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்? 10x - x². லிமிட் வேல்யூ -1 to 3. முதல்ல இன்டெகிரல் பண்ணணும், அதுக்கப்புறமேல தான் நம்ம என்ன பண்ணணும்? லிமிட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். சரியா? 3/5 ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் போடுவோம், அடுத்து லோயர் லிமிட் போடுவோம். அப்படித்தானே? அப்பர் லிமிட் 3 × x-க்கு பதிலா என்ன பண்ண போறோம்? 3 போட போறோம். அப்ப 30 - 9 மைனஸ் லோயர் லிமிட். ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் போட்டனா, அடுத்து லோயர் லிமிட். லோயர் லிமிட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? -1. 10 × -1 -10 மைனஸ் -1 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும்? 1. சரியா? 3/5 30 - 9. அப்ப எவ்வளவு வரும்? ஒரு 21 வருமா? மைனஸ் இங்க 2 ஆட் பண்ண எவ்வளவு வரும்? ஒரு -11. மைனஸா மைனஸ் என்ன வரும்? +11. அப்ப 3/5 இன்ட்டு இதை 2 ஆட் பண்றப்ப எவ்வளவு கிடைக்கும்? 32. மல்டிபிள் பண்ணோம்னா 6 9 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏரியாங்கிறனால நம்ம என்னன்னு எழுத போறோம்? ஸ்கொயர் யூனிட் எழுத போறோம். சரியா? சரி, திரும்ப சொல்றேன், கவனிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் சரி, இதான் கொஸ்டின். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? 6x + 5y + 13 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்ட்ரெயிட் லைனை டிரா பண்ண போறோம். ஒரு கிராஃப் ஷீட்ல ஸ்ட்ரெயிட் லைனை கிராஃப் ஷீட்ல டிரா பண்ணாலும் சிம்பிள் மெத்தட் என்னன்னா, y = 0 and x = 0. நமக்கு 2 பாயிண்ட் கிடைச்சிரும். அந்த 2 பாயிண்ட்டை கிராஃப் ஷீட்ல மார்க் பண்ணி ஒரு லைன் எழுத்துற வேண்டியதான். சரியா? அடுத்து
about the x axis அத மறந்துடவே கூடாது about the x axis அப்ப x axis பொறுத்து தான் நம்ம இன்டெகிரல் பண்ண போறோம் அடுத்து என்ன பண்ண போறோம் லிமிட் வேல்யூ -1 to 3 லிமிட் வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க -1 to 3 கொடுத்திருக்காங்க மறந்துடக்கூடாது சரியா இத நம்ம மார்க் பண்ண போறோம் இத மார்க் பண்றப்ப இந்த பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு ஜாயின் பண்றோம் இந்த பாயிண்ட் என்ன பண்ண இருக்கோம் ஜாயின் பண்ணிட்டோம் ஜாயின் பண்றப்ப நமக்கு இப்படி ஒரு கிராஃப் வந்துருச்சு -1 to +3 சரியா இதுல ஒரு லைன் போறோம் இந்த ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறப்ப என்ன இம்பார்ட்டன்ட் above the x axis above the x axis வந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன வரணும் பிளஸ் வரணும் வெரி 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 இம்பார்ட்டன்ட் y dx above the x axis அப்ப dx அப்ப என்ன பண்ண போறோம் கொடுத்திருக்கக்கூடிய क्वेश्चனை in terms of y ஆ மாத்த போறோம் அத தான் இங்க நம்ம பண்ணிருக்கோம் அப்ப y equal to 1/5 30 minus 6x 1/5 into -1 to 3 30 minus 6x into dx இப்ப இத நம்ம என்ன பண்ண போறோம் இன்டெகிரல் பண்ண போறோம் இன்டெகிரல் ஒண்ணுமே கிடையாது சும்மா சாதாரண ஃபார்முலா முதல் ஃபார்முலா தான் சரியா முதல் ஃபார்முலா இன்டெகிரல் பண்ண போறோம் முதல் ஃபார்முலா என்னது k into f of x சரியா ஃபங்க்ஷன் அப்படியே அங்க என்ன இருக்கும் இன்டெகிரல் k into dx அதை பண்ணோம்னா என்ன வரப்போகுது தட் இஸ் கான்ஸ்டன்ட் into dx இன்டெகிரல்ல கேன்சல் ஆகி x வந்துரும் அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அதை தான் நான் இங்க போட்டிருக்கேன் சரியா 30x மைனஸ் அடுத்தது என்னது ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபார்முலா என்னது x பவர் n x பவர் n இன்டெகிரல் பண்ண என்ன வரும் x பவர் n plus 1 by n plus 1 பவர்ல 1 இருக்கு அப்ப ஆட் பண்ணா 2 ஆயிரும் டினாமினேட்டர்லயே நம்ம ஒரு 2 போட்டுறோம் இந்த 2வையும் இந்த 6ஐயும் அடிச்சு பேலன்ஸ் என்ன வருது ஒரு 3 போட்டுறோம் லிமிட் வேல்யூ -1 to 3 இங்க 30 இங்க இருக்கு 3 இருக்கிறனால என்ன பண்ணிருக்கேன் ஒரு 3ய காமனா வெளியில எடுத்துட்டேன் நம்பர் சின்ன நம்பரா வருங்கிறதுக்காக தான் வேற ஒண்ணும் இல்ல சரியா அடுத்து அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் இப்பதான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துட போகுது சரியா இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்காப்பா இதெல்லாம் ரொம்ப சின்ன சம்பா ஒண்ணுமே கிடையாது சாதாரண இன்டகிரேஷன் டெய்லி நான் சொன்ன மாதிரி ஃபார்முலா எழுதிட்டு வந்தேன்னா இந்நேரம் நீ இதுல கடகடன்னு சொல்லியிருப்ப ஃபார்முலா எழுதுறப்ப அதை வித் எக்ஸாம்பிளோட எழுதணும்னு சொல்றது சரியா யாருக்காச்சும் டவுட் இருக்காப்பா டவுட் இருந்தா கேளு பார்ப்போம் இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ Example 9.48. Example 9.48. Same in the area of the region bounded by the line 7x minus 5y equal to 35. X-axis. Region என்ன கொடுத்திருக்காங்கன்னா x equal to -2, 3 x equal to -2 to 3 கொடுத்திருக்காங்கப்பா ரொம்ப சிம்பிளான क्वेश्चन சேம் அதே மாடல் தான் நம்ம வேற ஒண்ணுமே பண்ண போறது இல்ல சரியா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு இதுக்கு ஒரு சூட்டபிள் டயகிராம் போட போறோம் ரஃப் டயகிராம் தான் ரஃப் டயகிராம் போட்டா தான் நம்மளால சம்மே போட முடியும் அதனால ரஃப் டயகிராம் போடாம நம்மளால பண்ண முடியாது ஓகே as usual போன சம்ல சொன்ன மாதிரியே தான் இங்கேயும் பண்ண போறோம் சரியா முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம் இந்த பாயிண்ட கண்டுபிடிக்கணும் இந்த லைன்ல இருக்கக்கூடிய பாயிண்ட கண்டுபிடிச்சு ரெண்டையும் ஜாயின் பண்ணா இந்த லைன் கிடைச்சிட போகுது அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் சார் மதி சொல்லுமா என்னமா பண்ணுவோம் சார் என்னமா பண்ணணும் சார் ஃபர்ஸ்ட் y is equal to x equal to சார் y is equal to 0 தான் சார் போடணும் ஒண்ணு y equal to 0 போட்டாலும் சரி x equal to 0 போட்டாலும் சரி
எஸ் சார். ஏதோ ஒண்ணு போடு, x = 0 போட்டாலும் சரி, y = 0 போட்டாலும் y இஷ்டம் தான். அப்ப இங்க என்ன பண்ணிட்டோம், 0 போட்டோம். அப்ப என்ன கிடைக்கும், -5y = 35. அப்ப y = 35/-5. That's equal to -7. அப்ப இந்த பாயிண்ட் என்ன கிடைச்சிருக்கு, ஒரு பாயிண்ட் ஏங்கிற பாயிண்ட் 0, -7. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் தடவை x = 0 போட்டா அடுத்து y = 0 போடு. y = 0. y = 0 என்ன கிடைக்கும், 7x = 35. அப்ப x = 35/7, 5. அப்ப இந்த bங்கிற பாயிண்ட் 5, 0. அப்ப நம்ம பாயிண்ட் நம்ம மார்க் பண்றப்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒய்ல எங்க வந்திருக்கு, -7 வந்திருக்கு. இது ஒரு -1, -2, -3, -4, -5, -6, -7. அதே மாதிரி எக்ஸ்ல எங்க வந்திருக்கு, +5, 0. சரியாப்பா? 1, 2, 3, 4, 5. இப்ப இதை ரெண்டையும் ஜாயின் பண்ற மாதிரி நம்ம ஒரு பாயிண்ட் போடணும். எதை வேணாலும் ஏ வச்சுக்கலாம், எதை வேணாலும் பி வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். நமக்கு தேவை இந்த பாயிண்ட் தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். 5, 0 அண்ட் 0, -7 அப்படிங்கிற இந்த ரெண்டு பாயிண்ட் தான் மறந்துடக்கூடாது. சரியா? அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, -2 to 3. எக்ஸோட வெளி இதுல -2ல -2, ஒய்யோட வெளி என்னது, சரி என்னோட எக்ஸோட வெளி என்னது, +3. இந்த ரீஜியனுக்குள்ளதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், -2 to +3க்குள்ள. ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி என்ன பண்ணிடலாம், ஒரு லைன் போட்டலாம். சரி, சரியா? ஆக்சுவலி இன்னும் ஜாயின் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெருசா வரும்பா. சரியா? ஏன்னா அந்த -2 படுற மாதிரி நம்ம போட்டுக்கணும். ஸ்ட்ரெயிட் லைன் போறப்ப அந்த -2 போற மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னு பாருங்க, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிமிட்டுக்கு ஒரு லைன் போட போறோம். அடுத்து இன்னொரு லைன் 3ல சரி. இப்ப இந்த -2 to 3க்குள்ள இருக்கக்கூடிய ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த ஏரியா தான் கண்டுபிடிக்க போறோம். சரியா? சரி. ஸ்ருதி சொல்லுமா, இதுக்கு என்ன ஃபார்முலா எழுதணும்? Integral of -2 to 3. Integral of -2 to 3 -y into dx. -y into dx. வெரி குட். ஏன்னா என்ன வந்திருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பிலோல வந்திருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம், -y into dx. இதுதான் வெரி 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 இம்பார்ட்டன்ட், மறந்துடக்கூடாது. சரியா? சரி, ஓகே. அடுத்து என்ன பண்ண போறோம், கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ல இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்க்கு சேஞ்ச் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். -5y = 35 - 7x. சரியாப்பா? அப்ப y = -1/5 into 35 - 7x. ஏன்னா இந்த மைனஸ் கேன்சல் பண்றதுக்காக நான் வச்சிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. சரியாப்பா? இல்ல அப்படின்னா இங்க நீ லிமிட் வெளியே மாத்திட்டு பிளஸ் போட்டு எழுதுறதுனால எழுதலாம். ரெண்டுல உனக்கு எது ஈஸி அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? இதுல இருந்து வேணா என்ன பண்ணலாம், ஒரு 7 காமன் எடுத்துடலாமா? இன்னும் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருமா. 7 காமன் எடுத்துட்டா இதெல்லாம் சும்மா நம்ம சின்ன ஐடியா தான். -7/5. அப்ப என்ன வரும், 5 - x. ஏன்னா நம்பர் சின்னதா இருந்தா நமக்கு இன்டெகிரல் பண்ணி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண ஈஸியா இருக்கும். அப்ப இங்க கொண்டு வந்து நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். இன்டெகிரல் -2 to 3 மைனஸ், ஆல்ரெடி அங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப அது என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். 7/5 என்ன பண்ணலாம், இன்டெகிரலுக்கு வெளியில எழுதிக்கலாம் அடுத்த ஸ்டெப்ல. இல்ல இங்க எழுதிட்டு எழுதுறதுனால சரி, உன் இஷ்டம் தான்.
5 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மறக்காம டிஎக்ஸ் போடணும். வெறும் இன்டர்வல் சிம்பிள் போட்டு எழுதினேன்னா தப்பு. இன்ட்டு டிஎக்ஸ் எதை பொறுத்து இன்டர்வல் பண்றோங்கிறது நமக்கு தெரியணும். சரியா? இந்த ஸ்டெப்ல யாருக்காச்சும் டவுட் இருக்காப்பா? இது வரைக்கும் டவுட் இருந்தா கேளு பாப்போம், சொல்றேன். ஸ்கிரீன் ஷாட் எடுத்துக்க பாப்போம். அடுத்து என்ன பண்ண போறேன்னா இன்டர்வலுக்கு வெளியில 7/5 போட்டுறேன். ஒரே ஸ்டெப்ல எழுதிடுறேன். இப்போ இன்டர்வலும் பண்ணிடுறேன். 7/5 இன்ட்டு 5 மைனஸ் எக்ஸை இன்டர்வல் பண்ண போறோம். நிவேதா சொல்லுமா. சார் இன்டர்வல் பண்ணுமா. 5x minus x squared sir 5x minus x squared by 2 sir. by 2 very very important, மறந்துடக்கூடாது. by 2 limit value -2 to 3. good. 7/5 அடுத்து என்ன பண்ண போறோம்? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் கண்டுபிடிக்க போறோம். சரியாப்பா? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் 3 சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்ப என்ன வரும்? 15 மைனஸ் 9/2. சரியாப்பா? அப்பர் லிமிட் போட்டோம். மைனஸ் அடுத்து லோயர் லிமிட் போட போறோம். -2 சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும்? -10 மைனஸ் 2 ஸ்கொயர் பண்றப்ப அது என்னவா மாறிடும்? 4 மாறிடும் by 2. சரியா? ஓகே. ஒன்னு நீ என்ன பண்ணலாம்னா சிம்பிளிஃபை பண்ணிட்டு இங்க சிம்பிளிஃபை பண்ணிட்டு போடலாம். அப்படி இல்லைன்னா இன்டிஜர் பார்ட் இன்டிஜர் பார்ட் இதை ரெண்டையும் ஆட் பண்றீங்களா? இதை ரெண்டையும் ஆட் பண்ணி போடலாம். சரியா? ரெண்டுல உனக்கு எப்படி ஈஸியா இருக்கோ அப்படி பண்ணிக்கோ. 7/5 15 மைனஸ் 9/2 மைனஸ் இங்க கேன்சல் பண்றப்ப நமக்கு என்னப்பா கிடைக்கும்? சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஒரு 2 வரும், -12 வருமா? இங்க ரெண்டே ஆட் பண்றப்ப அது என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். மைனஸா மைனஸ் +12. சரியா? அப்ப அடுத்து என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் வேணா ஆட் பண்ணிக்கலாம். 7/5 இது ரெண்டையும் ஆட் பண்றப்ப ஒரு 27 மைனஸ் 9/2. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இதை கிராஸ் மல்டிபிள் பண்ண போறோம். சரியா? 7/5 இன்ட்டு இங்க நம்ம மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? ஒரு 54 மைனஸ் 9/2. சரியா? அப்ப டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணிக்கலாம். எவ்வளவு ஆயிரும்? 10 மாறிடும். அங்க எவ்வளவு இருக்கும்? ஒரு 7 இருக்கும். இன்ட்டு 54 மைனஸ் 9 மைனஸ் பண்றப்ப எவ்வளவு கிடைக்கும்? ஒரு 45 வருமா? 45. சரியா? 5 கேன்சல் பண்ணலாமா? மல்டிபிள் பண்ணாம இருந்தாலும் சரிதான். 5 கேன்சல் பண்ணோம்னா 9 டைம்ஸ் எவ்வளவு வரும்? ஒரு 2 டைம்ஸ். இல்லைன்னா கேன்சல் பண்ணலாம், அப்படியே டைரக்டா அந்த 2 வந்திருக்கும். அடுத்து என்ன பண்ணலாம்? 7 × 9 63/2. யூனிட் என்ன எழுத சொல்லியிருக்கேன்? ஸ்கொயர் யூனிட். ஏரியா அப்படிங்கறனால ஸ்கொயர் யூனிட் எழுத சொல்லியிருக்கேன். சரியாப்பா? இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கான்னு பாரு. இந்த சம்ல யாருக்காச்சும் டவுட் இருக்காப்பா? ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க பாப்போம். எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் சம் சேம் இதே மாடல்ல இருக்குப்பா, ட்ரை பண்ணி பாரு.
சார் வீடியோ வரல சார். நீ இப்ப டிஸ்பிளேல எனக்கு தெரியுதே செல்ல. டவர் ப்ராப்ளம் நினைக்கிறேங்க சார். 1 பாயிண்ட் தாங்க சார் இருக்கு. உனக்கு தான் எப்பயுமே ஈவினிங்னா நெட் எல்லாம் காலி பண்ணிடுறியா பகல்ல ஃபுல்லா? ஏன் சார் இல்ல சார், இல்ல சார். உனக்கு எப்ப வேணாலுமே ஈவினிங் ஆனா வீடியோ வர மாட்டேங்குது. நெட்டை கால் பண்ணாதான் அப்படி வரும் அதிகமா. சார் எதுவுமே பண்றது இல்லைங்க சார். ம் ஒரு நாளைக்கு வந்து செக் பண்ணி பார்க்கணும் நீ. வர்றதும் பார்த்தீங்கன்னா சார் எப்படின்னா ஒரு அரை மணி நேரம் லேட் பண்ணிடுற, அடுத்து ஒரு 10 நிமிஷத்துலயே வீடியோ இல்லைன்னு சொல்லிடுற. வீடியோ அனுப்பிடுறேன் நீ கிளாஸ் வீடியோவை. சரி எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் சம் ஒரு நிமிஷம் பாருப்பா, ட்ரை பண்ண முடியுதான்னு பாரு. ஃபர்ஸ்ட் சம் யாருக்காச்சும் புரியலன்னு கேளுப்பா சொல்றேன். செகண்ட் சம் சொல்லியிருக்காங்க, நான் ஹிண்ட் கொடுக்குறேன், நீ தான் அதை ட்ரை பண்ணி பார்க்கற. சரியா? டூ எக்ஸ் மைனஸ் ஒய் plus 1 equal to 0, y equal to minus 1 to 3, and y axis. சரியாப்பா? வெரி 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 இம்பார்ட்டன்ட், மறந்துடக்கூடாது. இந்த கொஸ்டின் எதுல கொடுத்துருக்காங்க? y ஆக்சிஸ்ல கொடுத்துருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் இதுக்கு எப்பயும் போல நம்ம ஒரு ரஃப் டயக்ராம் போட்டலாம். சுபாஷினி சொல்லுமா. சார் என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட்? சார் ஃபர்ஸ்ட் x is equal to 0, y equal to 0. ஓகே, x equal to 0 போடுறேன். சரி, மைனஸ் ஒய் பிளஸ் 1 equal to 0, அப்போ y equal to 1 ஆயிருமா? மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 1, அப்போ ஒய் ஈக்குவல் டு 1. அப்போ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம டினோட் பண்ணிடலாம், a ஈக்குவல் டு 0,1. சரி, நெக்ஸ்ட் அதே மாதிரி என்ன பண்ண போறோம்? ஒய் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0, அப்ப 2x பிளஸ் 1 ஈக்குவல் டு 0, 2x ஈக்குவல் டு மைனஸ் 1, x ஈக்குவல் டு மைனஸ் 1/2. அப்ப இந்த பாயிண்ட் என்ன வரும்? பிங்கிற பாயிண்ட் மைனஸ் 1/2, 0. எப்பயுமே ஃபர்ஸ்ட் எக்ஸோட வெளியப்பா, அடுத்து ஒய்யோட வெளியே மறந்துடாதீங்க. இது கொஞ்சம் கவனமா போடுங்க, நிறைய நம்ம இந்த இடத்துல தப்பு பண்ணுவோம். சரியா? எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் போட்டோம். x equal to 1, 2, 3, x equal to minus 1, minus 2. அதே மாதிரி ஒய்யில் எவ்வளவு வரைக்கும் போலாம்? 1, 2, 3. இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் 1, அதே மாதிரி இங்க வந்துடும் மைனஸ் 1, மைனஸ் 2. சரி, ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ண போறோம்? கொடுத்துருக்கூடிய ஒரு பாயிண்ட மார்க் பண்ண போறோம். என்ன பாயிண்ட் வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் 0,1. இந்த பாயிண்டா 0,1னா இன்னொரு பாயிண்ட் என்னது? மைனஸ் 1/2. அதனால தான் கொஞ்சம் இட விட்ட மாதிரி நீங்க எழுதிருக்கேன். பி மைனஸ் 1/2, 0. இப்ப இந்த ரெண்டு இது வழியா போற மாதிரி ஒரு லைன் போடணும். சரியா?
ஓகே, இப்போ y ஈக்குவல் டு -1 அண்ட் y ஈக்குவல் டு 3க்கு ஒரு லைன் போட போறோம். சரியா? y ஈக்குவல் டு -1 அண்ட் y ஈக்குவல் டு 3க்கு என்ன பண்ண போறோம்? ஒரு லைன் போட போறோம். சரியா? சரி, இது அந்த பாயிண்ட் ஆஃப் டிடக்ஷன் வழியா போற மாதிரி தான் நம்ம போடுவோம். சும்மா உனக்கு நான் கொஞ்சம் இதா இருக்கனால அப்படி தெரியுது. சரி, இப்ப இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்? யார் சொல்றீங்க? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? சரி, இந்த சம் இதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்த்து நீங்க எனக்கு அனுப்புங்க. தப்பா ரைட்டா பரவாயில்ல, ட்ரை பண்ணி பாரு. சரியா? உனக்கு தப்பா வந்தாலும் பரவாயில்ல, நீ ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு அனுப்புங்க. என்ன பண்ணலாங்கிறத நீ யோசிச்சு அனுப்பு. உனக்கு என்ன தோணுதோ அனுப்பு. நான் சொல்லியிருக்கிறதுல நான் திரும்ப ஒரு தடவை உனக்கு இந்த ஹிண்ட்டை கொடுத்துறேன். ஒய் ஆக்சிஸ் மறந்துடக்கூடாது. லிமிட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? -1 to 3 ஒய்ல கொடுத்துருக்காங்க. இதையும் மறந்துடக்கூடாது. எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, ஒருவேளை ஒய் ஆக்சிஸ் சொல்லிட்டு லிமிட் வேல்யூ எக்ஸ்ல கொடுத்துருந்தாலும் நீ என்ன பண்ணணும்னா ஒய்க்கு மாத்திக்கணும். சரியா? நல்லா கவனிச்சுக்கோ. ஒய் ஆக்சிஸ் லிமிட் வேல்யூ -1 to 3. அப்போ இந்த வேலை உனக்கு மிச்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எபோட் த ஒய் ஆக்சிஸ்க்கு நான் என்ன சொல்லியிருக்கணும் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிப்பாரு. சரியா? ட்ரை பண்ணி பாரு. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லு. ஃபர்ஸ்ட் சம் அண்ட் செகண்ட் சம் எனக்கு போட்டு ஒர்க் அவுட் பண்ணி அனுப்புங்க. சரி, இன்னும் ஒரு 2 சம் நான் உனக்கு வந்து நாளைக்கு கொடுக்குறேன், ஹோம்ஒர்க் கூட கொடுக்குறேன். இதை நீ எனக்கு அனுப்பு, அதுக்கப்புறம் நான் அனுப்புறேன். சரியா? சரி, ஓகே. இன்னைக்கு கிளாஸ்ல வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளு, இல்லைன்னா கிளாஸ் கட் பண்ணிக்கோ.